அம்மானால எல்லாருக்கும் பிடிக்குமே, நடிச்சு தான் காமிக்கணுமா? அம்மானா எல்லாருக்கும் பிடிக்கும், மக்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றக்கூடாது என்று சொல்லி அம்மா சபதம் ஏற்றார்கள். அம்மாவோட எண்ணங்களை சுக்கு நூறாக்கி விட்டு இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் சுயநலத்திற்காக பிஜேபி ஒரு குதிரையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தவறான கூட்டணி, தனியாகவே இருந்திருக்கலாம். அவங்க பிரதமர் கொடுக்க மாட்டேன்றாரு. தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாலே இதை கொசு எறும்பு மாதிரி நசுக்கிறது மாதிரி. நாங்கள் நேத்திக்கு பார்க்குறோன்னா இன்றைக்கி அந்த அம்மா மயக்கடிச்சு ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு சொல்லவும் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி தான். எங்களுக்கு அது தாழவே முடியல எங்களுக்கு. ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்குறோமே, அவங்க நாளைக்கு இது மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு நினப்பு தான் எங்களுக்கு. ரொம்ப வருத்தம். எங்களுக்கு அம்மா இருந்தால் சுதந்திரமாக இருந்தோம், எங்களுக்கு பயம் எல்லாம் இருந்தோம். பஸ்ஸுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ரொம்ப கஷ்டமாகுது. இங்கேருந்து அங்கே மாற்றி கிளம்பாக்க மாற்றிட்டாங்க பஸ் ஸ்டாண்ட் மாற்றி ரொம்ப தலைவலியாக இருக்குது. அரசியலில் போனி ஆகாதவங்களாம் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அதிமுக உண்மையான அம்மா தொண்டர்கள் யாரும் அதிமுக போகல. தன் சுயநலத்தை தன்னை காப்பாற்றுறத தான் புதிய இயக்கத்துக்கு போயிட்டுருக்காங்க. இப்போவும் நான் சுற்றி பார்ப்பேன். ஜன்னல் அந்த பால்கனி பக்கம்லாம் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தடவை அம்மா நின்று கையடிச்சா போதுமே. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள். ஆமாம், ஜெயலலிதா அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்னமா ஞாபகம் வருது? எங்களுக்கு அம்மா இருந்தால் சுதந்திரமாக இருந்தோம், எங்களுக்கு பயம் எல்லாம் இருந்தோம். பஸ்ஸுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ரொம்ப கஷ்டமாகுது. இங்கேருந்து அங்கே மாற்றி கிளம்பாக்க மாற்றிட்டாங்க பஸ் ஸ்டாண்ட் மாற்றி ரொம்ப தலைவலியாக இது கஷ்டமாக இருக்குது. அம்மா இருந்தால் எங்களுக்கு சுதந்திரமாக இருந்தது, எந்த பயமும் கிடையாது. தனியாக கூட போவோம். இப்போ என்னென்னா நம்ம திகிரத்தில் போனாலும் போகலாம். இந்த தெருவில் தான் அவங்க வசிச்சிருக்காங்க. நீங்க இங்க எத்தனை வருஷமாமா இருக்கீங்க? நான் 35 வருஷமா இருக்கிறேன். அவங்கள பார்த்துருக்கீங்களா? நான் அம்மா நாள் பார்த்துக்கிறேன். அம்மா கிட்ட பேச மாட்டேன். என்ன டிவி எல்லாம் கூட வந்துருக்குது. அப்படியா? ஆனால் கோலம் போடு. இப்பெல்லாம் அம்மா சொல்லிட்டு கோலம் நான் தான் போடுறேன். அதே சசிகலா குடும்பத்தை நானே போடுறேன். அம்மாவுக்காக நான் போடுறேன். பிள்ளையா இருக்கும் அந்த இதுக்கும். அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஐயோ, அம்மா பிடிக்கும். எப்பவுமே அம்மா தான் ஓட்டு. அவங்கள ஒரு நடிகையா உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல அரசியல் தலைவியா உங்களுக்கு பிடிக்குமா? நடிகரையிலும் பிடிச்சிக்கும், தலைவராக வந்தப்போ பிடிக்கும். ரெண்டுமே எனக்கு சந்தோஷம். ஓகே. எம்ஜிஆர் கூட என்ன பண்ணேன், கேரளா எல்லாமே. வர எலெக்ஷன்ல அவங்க ஆட்சிக்கு வருவாங்க, திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? ஆமாங்க சார், கண்டிப்பா வருண் அம்மா இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு இது இருக்கும், சுதந்திரமாக இருக்கும். எங்களுக்கு இங்கே நாங்கள் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். வரும்போதே கேட்டாண்ட இருந்துட்டு போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, எந்த வீட்டுக்கு போகிறீங்கன்னா இது அம்மா வீட்டாண்ட போகிறோம் அப்படின்னாக்கா விடுவாங்க. நான் அம்மா வீடுனா தான், ஜெயலலிதா அம்மா வீடுனா தான் விடுவாங்க, இல்லாட்டா விட மாட்டாங்க. நான் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இங்கே அம்மாவெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறோம், பேசுனதில்லை. நான் டெய்லி வருவாங்க, பாய் கட்டுவாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். நல்லா அந்த அளவுக்கு. அதிமுக எப்படி இருந்துச்சு அப்போ அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. இதான் நல்லது செஞ்சது, அம்மா தான் நல்லா செஞ்சாங்க. நாங்கள் அப்பையிலேருந்து நான் ரெட்டலைக்கு தான் கட்சியில் ஓட்டு போட்டுருக்கோம். அப்படியே காமாக இருக்குது. அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப இது. ஆனால் நாங்கள் நினச்சே பார்க்கல அம்மாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு மரியாதை, அந்த அளவுக்கு ஒரு இது. அம்மா உங்களுக்கு நடிகையா பிடிக்குமா, இல்லை அரசியல் தலைவியா உங்களுக்கு பிடிக்கும்? அப்படி இல்லைப்பா, எங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கும். அம்மா இந்த மாதிரி வந்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இறந்த செய்தி கேள்விப்படும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்ததுப்பா. நாங்கள் நேத்திக்கு பார்க்குறோன்னா இன்றைக்கி அந்த அம்மா மயக்கடிச்சு ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு சொல்லவும் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி தான். எங்களுக்கு அது தாழவே முடியல எங்களுக்கு. ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்குறோமே, அவங்க நாளைக்கு இது மாதிரி ஆகிட்டாங்களே அப்படின்னு ஒரு நினப்பு தான் எங்களுக்கு. ரொம்ப வருத்தம் அதிகமாக. அம்மாவை நான் பார்த்துருக்கேன், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. லாஸ்ட் முறை பார்த்திங்கன்னா அம்மாவோட நினைவு நாளுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கே சாப்பிட்டு போயிருக்கிறேன். நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. அம்மா இல்லாத தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய இழப்பாக இருக்குது. அவங்க ஆசீர்வாதம் எப்பயுமே நமக்கு இருக்கணும். அம்மா ஒரு நடிகையா உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை அரசியல்வாதியா உங்களுக்கு பிடிக்குமா? அம்மானால எல்லாருக்கும் பிடிக்குமே, இது நடிகை தான் நடிச்சு தான் காமிக்கணுமா? அம்மானா எல்லாருக்கும் பிடிக்கும், மக்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். நான் கல்லூரி மாணவனாக இருந்தபோது அம்மாவின் பேரவையினுடைய நகர செயலாளராக அம்மாவால் அறிவிக்கப்பட்டேன். 1985 சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் கல்லூரி மாணவன் பொழுது படித்து கொண்டிருந்த பொழுது சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடுவதற்காக அம்மாவிடம் விருப்ப மனு அளித்தேன். விருப்ப மனு அளித்த பேரில் என்னை அழைத்து மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை நேர்காணலில் 3 நபர்கள் அழைத்தார்கள். 3 நபரை அழைத்ததில் நானும் ஒருவனாக அம்மாவை முதலாக அப்போது நான் சந்தித்தேன்.
சந்தித்த பொழுது உனக்கு நீ பள்ளி படித்து முடித்துவிட்டு கல்லூரியை முடித்துவிட்டு உனக்கு எதிர்காலம் இருக்கின்றது என்று சொல்லி நீ இப்போ கல்லூரி மேற்படிப்பு தொடரு உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று எனக்கு அம்மா அறிவுரை சொல்லி அனுப்பி வைத்தார். அம்மா இருக்கும்போது அதிமுக எப்படி இருந்துச்சு, அம்மா இறந்த பின்னாடி அதிமுகவுடைய நிலைமை என்ன அப்படின்னு நினைக்கிறேன்? அம்மா இன்னைக்கு மக்கள் சொல்லுவாங்க, இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடக்கும்போது அம்மா இருந்திருந்தா எப்படி இருக்கும், அம்மா இல்லையே. நான் ஒரு தொண்டனா சொல்கிறத விட பொதுமக்கள்கிட்ட நீ கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் அம்மா இல்லையேன்னு சொல்லி தான் சொல்லுவாங்களே தவிர அம்மாவை பற்றி பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து திமுகலாம் இருந்தேன். ஓகே. கல்யாணத்துக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு அமைச்சர் வரலங்கிறதுக்காக அதிமுகவுக்கு மாறினேன். அதிமுகவுக்கு மாறின பிறகு அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு கட்சியே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தீபா பேரவைன்னு சொல்லி ஆரம்பித்ததும் தீபா பேரவையில் வந்து நம்ம சேரும் அப்படின்ட்டு இதில் வந்து சேர்ந்து இருக்கிறேன். அம்மாவை பார்த்துருக்கீங்களா ஐயா? அம்மா கூட பழகிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை, பழகலை. கட்சி இல்லை, அவங்க தொண்டர்களாக இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆட்சியை நல்லா நடத்துனாங்க, பெண்களுக்கு நல்லா செஞ்சாங்க, எல்லாமே நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அவங்க இருக்க வரைக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் நல்லா எல்லாமே நல்லாவே செஞ்சாங்க. இப்போ கொஞ்சம் கட்சியெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க இருக்கும்போது கட்சி எப்படிமா இருந்துச்சு, இப்போ கட்சியோட நிலைமை எப்படி இருக்கு? முன்ன நான் சிறப்பாக இருந்துச்சு, அதுக்கு இப்போ ஆப்போசிட்டாக அது மாதிரி இருக்குது. நல்லா இருந்தது. ஒரு தைரியமாக வரலாம், தைரியமாக போகலாம், பயம் கிடையாது. நல்லதை சேர்ந்தாங்க. அவங்க இருந்திருந்தா அவங்க தான் வந்து இருப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கே தான் வசிக்கிறீங்களாம்மா? மொதல் பக்கத்து வீடு. அம்மாவோட வீடுங்க பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க? நிறைய போவாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க, கும்பலில் கையை காட்டுவாங்க, பால்கனியில், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. அம்மா இருந்தப்போ எங்களுக்கு ஜெயலலிதா அம்மான்னு சொன்ன உடனே ஞாபகம் வர்றது எங்களுக்கு முதல்ல உயிர் தான். அம்மான்ற உணர்வு தான் வருது. நான் எங்களுக்கு இப்போ ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அம்மாவை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க இருந்தப்போ எங்களுக்கு ரொம்ப பெத்த அம்மா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்க இல்லாமல் இருக்கிறது வந்து நம்ம அம்மா இறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எப்போதும் இந்த வீட்டை டெய்லியும் பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அந்த ஃபீலிங் இருக்குது. இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் 9 வருஷமாக இருக்கேன். அம்மாவை பார்த்துருக்கீங்களா? அம்மாவை நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்தேன். இறந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் அம்மாவை பார்க்க முடியல. இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அம்மா வந்து உங்களுக்கு ஒரு நடிகையாக அவங்களை பிடிக்குமா, இல்லை அரசியல் தலைவியாக அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணி? எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு பிடிக்கும். நடிகையாகவும் பிடிக்கும், அரசியல் விதமாகவும் பிடிக்கும். எல்லா விதத்துலேயும் அம்மாவை பிடிக்கும். எப்படிமா இருந்துச்சு? நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மன நிறைவாக இருந்தது, திருப்தியாக இருந்தது. ரொம்ப அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நாங்கள் லேடிஸ் எல்லாம் தைரியமாக வெளியிலேயே நடமாட ஆரம்பித்தோம். ரொம்ப தைரியமாக இண்டிபெண்டடாக ஒரு பொண்ணாக நாங்கள் வந்து வெளியில், இந்த சென்னையெல்லாம் அப்போல்லாம் தெரியாது. அம்மா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இண்டிபெண்டடாக வந்து வெளியில் வந்து வேலை செய்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கோம். மன தைரியத்தோடு வாழ்கிறோம். அதை கேட்கலாமா சார்? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் அது எப்படி இருந்தாங்க, எப்படி பண்ணாங்க, என்னென்ன சிறப்புலாம் இருக்குதுன்றது இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். அதை அம்மா இறந்த பின்னாடி அதிமுக கட்சியோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு? நிலைமை ரொம்ப படுகரமான பாதாளத்தில் போயிட்டு இருக்குங்க அனைத்து இந்த அதிமுக. எதனால் அப்படி சொல்கிறீங்க? எதனாலனா அம்மாவுக்கு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி அறவே வந்து அகற்ற வேண்டும் என்று அம்மா சூழலித்து தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றக்கூடாது என்று சொல்லி அம்மா வந்து சபதமேற்றார்கள். அம்மாவுடைய திட்டங்களை, அம்மாவுடைய எண்ணங்களை சுக்குநூறாக்கிவிட்டு இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் சுயநலத்திற்காக, தன் மீது போடப்பட்ட வழக்குகளை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபி ஒரு குதிரையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமியை. அதனால் இந்த அனைத்து இந்த அதிமுக பாதாளத்துக்கு சென்று விட்டது. உண்மையான அதிமுக தொண்டர்கள் யாரும் எடப்பாடியிடம் இல்லை, விலை போனவர்கள் தான் இருக்கிறார்கள். அவங்க இருக்கும்போது நிலைமைகள் நல்லா இருந்தது. அவங்க போன பிறகு நிலைமைகள்லாம் சீர்கெட்டு போச்சு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? எதுவுமே இல்லையே, எல்லாமே தனித்தனியாக நிற்கிது, பிரிவினை ஆகிடுது. இல்லை, ஒன்று சேர்ந்தா ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும். நிலைமை அவசியம் தான் படுது. என்ன பண்ண சுதந்திரமாக ஓடுது, அவசியம் தான் படுது. சேனல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு வந்து பயம் இல்லாத போயிட்டு இருந்து இப்போ பயமாக இருக்குது. சனத்துக்கு எல்லாம் கண்ட்ரோல் கிடையாது. இப்போ அது மாணவியாட்டம் ஓடுது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. ரொம்ப எங்களுக்கு அம்மா அந்த கட்சி இல்லையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வரப்போகிற ஆட்சியும் இந்த மாதிரி தான் இருக்கும். பெருசாலாம் ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. இந்த ஃபண்டெல்லாம் வந்து
எல்லாமே வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க லஞ்சம் அந்த மாதிரி ஊழல் அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அதில் இனிமேல் கஷ்டம்தான் அது. ஏன்னா மேலே பிரதமரும் வந்து கொடுக்க மாட்டேன்றாரு. தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாலே ஏதோ கொசு எறும்பு மாதிரி நசுக்கிறது மாதிரி அந்த ஃபீலிங்கில் தான் இருக்கார் அவர். ஆனால் அதிமுக வந்து பாஜக கூட தானே இப்போ கூட்டணி வச்சுருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது சரியான முறையும் இல்லை, அதுவும் தவறான கூட்டணி. அது தனியாகவே இருந்திருக்கலாம். அவங்க ஏடிஎம்கேன்றது ஒரு மிகப்பெரிய சக்தி. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அதுக்கப்புறம் ஆளுமை திறனை வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா கிட்ட கொடுத்து புரட்சி தாய் அவங்க வந்து சிறப்பாக பண்ணி ஒரு பெரிய ஆலமரமாக இருக்க வேண்டிய இடம் அது. அதை இன்னும் தப்பாக போயிட்டு அவர்கிட்ட மோடியோட போய் ஜாயின் பண்ணி தவறான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும். அது இப்போ அதிமுக வந்து ஒரு 3 பங்கா செதறி கிடக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதிமுகலேருந்து இப்போ நிறைய பேர் தாவேக்கால போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இந்த வெறுப்பு தான். இப்போது உங்கள் மேலே இப்போ நீங்கள் நல்லா அன்பாக பேசும்போது நான் உங்கள்கிட்ட அன்பாக பேசுகிறேன். அதே நீங்கள் ஒரு ஆக்ரோஷமாக பேசும்போது நான் இன்னொருத்தர் கூட போய் சேர்ந்துக்கிறது இல்லையா, அதுமாதிரி தான் இது. அதனால் கட்சியில் நிலைப்பாடு சரியாக இல்லைங்கிறதுனால தான் அவங்க வெளியே. ஆமாம், அது 100% உண்மை. அது மக்களுடைய மனநல உண்மை கருத்து தானே அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்தில் யாருன்னே தெரியாது. 3 முறையாக முதலமைச்சரை பதவி தந்து அழகு பார்த்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்பி அந்த நம்பிக்கை துரோகத்திற்காக அம்மாவை நம்பினதற்காக ஓ பன்னீர்செல்வத்தை அம்மாவுக்கு துரோகம் செய்துவிட்டு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற திமுகவிடம் இணைந்து இந்த இயக்கத்தை அழிக்கலாம் என்று கனவு கொண்டு இருக்கின்றார்கள். அது ஒரு காலம் நடக்காது. உண்மையான அனைத்து இந்த அதிமுக தொண்டர்கள் இருக்கும் வரை. இப்போ நிறைய பேர் வந்து அதிமுகலேருந்து தாவேக்கால போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய அமைச்சர்கள் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எதனால் நடக்குது அப்படின்னு? அரசியலில் வந்து போனி ஆகாதவங்களாம் இன்றைக்கி போயிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அதிமுக வந்து உண்மையான அம்மா தொண்டர்கள் யாரும் அதிமுக போகல. தன் சுயநலத்தை தன்னை காப்பாற்றுறத தான் வந்து புதிய இயக்கத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி போனவங்களில் யாரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்? உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற எக்ஸ் மினிஸ்டர்ஸ் செங்கோட்டையன், வெள்ளமட்டி நடராஜன், இவங்கெல்லாம் வந்து போனி ஆகாதவங்களே அரசியலில். அம்மாவில் வந்து அடையாளம் கட்டப்பட்டவர்கள். நீ போனி ஆகாமல் போய் புதிய கட்சியை போயிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லாம் இவங்கள மாதிரி ஒற்றுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும். பிரிஞ்சு இருக்கிறதுனால ஓட்டு எண்ணிக்கை சிதறும். இது மாதிரி இருந்தால் கட்சி இப்போ தீபாமா மாதிரி கட்சி நல்லா செயல்படும். அது பற்றி எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குடும்பம் கலைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ இது 3 கட்சியாக பிரிஞ்சுது, ஒரு குடும்பம் கலைஞ்ச மாதிரி இருக்குது. திரும்ப ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒரே கட்சி அம்மா கட்சியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் மனதைரியமாக நாங்கள் வந்து போராடுவோம். எது வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கும். ஏன்னா எங்களை மாதிரி அம்மா லேடிஸு, அதனால் வந்து எங்களுக்கு அவங்க ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களால தான் நாங்கள் இந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறோம். இப்போ அவங்க வரலைன்னா, ஆட்சிக்கு வரலைன்னா எங்களுக்கு இவ்வளோ தைரியம் வராது. வெளியூருக்கு வரமாட்டோம். நாங்கள் கிராமத்தோடே எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம். சென்னை அளவுக்கு நாங்கள் பயணம் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை. வீட்டை விட்டு வெளியே வர அளவுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது. இப்போ வந்து ரொம்ப அம்மா இருந்தால் இன்னும் கூட நாங்கள் எவ்வளோ மேலே போகணுமோ நாங்கள் அந்த லெவலுக்கு போவோம். ஆனால் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எதுவோ இல்லாத மாதிரி இருக்குது, எதுவோ பறி கொடுத்த மாதிரி இருக்குது, கைவிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி இருக்குது. ஓகே, எங்களுக்கு அம்மா இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அம்மா பற்றி ரொம்ப மனமுருகி நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ரொம்ப எங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. என்னுடைய அம்மா இறந்ததுக்கு நான் எவ்வளோ வருத்தப்பட்டனோ, அது மாதிரி ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு நான் அவ்வளோ வருத்தப்பட்டேன். இப்போவும் நான் சுற்றி பார்ப்பேன். ஜன்னல் அந்த பால்கனி பக்கம்லாம் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க. சிவன் கோயில் அங்கே நின்று இருப்பேன். ஆனால் அந்த பக்கமே தான் அண்ணாந்து பார்ப்பேன். ஆனால் ஒரு தடவை அம்மா வந்து நின்று கையடிச்சா போதுமே, எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு பார்ப்பேன். ஆனால் கொஞ்சம் ஏமாற்றம் தான் தெரியும். நான் இந்த சத்யநாராயணா பிளாட்டில் தான் இருக்கேன். ஆனால் அப்பப்போ 12 மணி 1 மணிக்கெலாம் பால்கனியில் இருந்து பார்ப்பேன் இந்த பக்கம். ஆனால் எனக்கு அம்மா இப்போதைக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. அம்மா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான்? எல்லா விஷயமே எனக்கு பிடிக்கும். முதல்ல அவங்க மனதைரியம் பிடிக்கும். அவங்க இண்டிபெண்டடாக இந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு வந்து உதவி செஞ்சு தலைவராக இருந்து சிஎம்மாக இருந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வாழ்ந்ததே எனக்கு அது ஒரு ரொம்ப பெண் மாதிரி ஒரு இது ரொம்ப பெரிய விஷயம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் வரணும், ஒரு தைரியம் வீரம் எல்லாம் வரணுன்ற ஒரு ஆசை.
ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் அம்மாவுக்கு அப்புறம் வரல. அது வந்தால் நல்லாயிருக்கும். யார் மூலியமாவது வந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அம்மா இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் தாயை இழந்தேன், இந்த மாதிரி அம்மா எனக்கு ஒரு தாய், அவங்கள இழந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.